இந்த கொசுக்கெல்லாம் குரூப் மீட்டிங் போட்டு என்ன பேசுதுங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல, முகத்தில் அப்படியே தெரியுது. பின்ன டைஃபாய்டுன்ற பேரில் நான் தான் மக்கள் போட்டு தள்ளிட்டு இருக்கேன், அதனால செம்ம ஜாலியாக இருக்கேன். மலேரியான்ற பேரில் நான் தான் போட்டு தள்ளிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நீ எங்க இருந்துமா வர? நான் தான் டெங்கு. எனக்கு நீ மக்களை போட்டு தள்ளுறியா? அப்ப நான் எங்க போவேன்? நானும் குழந்தைகளை பெரியவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கேன். நான் தாக்குன குடும்பத்தெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்மளால் பாதிக்கப்பட்டவங்க. நான் அதிகமாக அவங்கள தான் தாக்கியிருக்கேன். அவங்க என்னால் பாதிக்கப்பட்டு என்னென்ன நிலைமையில் இருக்காங்க பாருங்க. இப்போ பார்க்கலாமே. என்னம்மா 2 வாரமாக உன்னையும் வீட்டுக்காரையும் ஆளே காணும், இங்கே வெளியே போயிருந்தீங்க போல. அது என் மாதிரி கேட்குறேன். அவரை டெங்குக்காக நான் அட்மிட் பண்ணி வச்சுருக்கேன் ஹாஸ்பிட்டலில். அவருக்கு இந்த ரத்தம்லாம் கம்மியாக இருக்கான், அதனால கால் வலி கை வலி அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணி வச்சுருக்கேன் ஹாஸ்பிட்டலில். அவரை பார்க்க தான் இப்போ போகிறேன் நான். ஆமாம், இந்த மிக்ஜாம் புயல் வந்ததுலேருந்து எல்லாருக்கும் ஒரே இந்த டெங்கு காய்ச்சல் தான் வருது. இந்த கெமிக்கல் மூலியமாக இந்த போடம் மாசு, இந்த குட் நைட்டு, கொசு உதவி அதெல்லாம் போட்டு ரொம்ப உடம்பே கெட்டு போயிட்டு என்ன பண்ண இந்த கொசு வலைலாம் மாட்டி வீட்டில் வந்து ஒழுங்காக பத்திரமா இருக்கு. என்னம்மா பண்ணுறது, பக்கத்தில் போகும் இந்த மிக்ஜாம், அதனால இதனாலேயே நம்மளுக்கு கடுப்பாக இருக்குமா. சரி, உடம்ப பார்த்துக்குவோம். இல்லைம்மா நர்சம்மா, எங்கள் ஹஸ்பண்ட் இப்படிமா இருக்காரு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து நல்லா தான் இருக்காரு. இப்போ வந்து ஜுரம் கம்மியாகிடுச்சு. ஜுரம் கம்மியானதுனால ரத்த தட்டுக்கெல்லாம் அதிகமாகிடுச்சு. பயப்படாதீங்க, நல்லா தான் இருக்காரு. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து கை வலி கால் வலி ஃபீவர் ஏதாச்சும் இருந்தால் அது வந்து டெங்குக்கான அறிகுறியாக இருக்கலாம். பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். வீட்டில் வந்து ஆலோ குட் நைட் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வலை யூஸ் பண்ணுங்கள். இப்போது தெருவுக்கு வந்து கொசு மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க, அதனால் பயப்படாதீங்க. அவங்க பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா? கொசு மருந்து அடிச்சு நம்ம தாக்கிட்டு வாங்கலாம். நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம தென் தமிழகத்துக்கு போயிடலாம். ஏன்னா அங்கே தான் புயல் வந்து அங்கங்கே குட்டை குட்டியாக தேங்கி கிடக்குது. அங்கே நம்ம நல்லா ஜாலியாக வாழலாம். வாங்க போயிடலாம். இந்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எல்லாரும் அன்னை பேராமெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள்.